அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹினுடைய திருப்பெயரை கொண்டு என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹினுடைய நல்லடியார்களே, சகோதரர் சதாம் ஹுசைன் மற்றும் ஜான் பாஷா அவர்களுடைய தகப்பனார் இசியார் அவர்களுடைய ஜனாசா நிகழ்வில் நாம் அனைவருமே பங்கு பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு சில செய்திகளை அறிவுரைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குழுமி இருக்கிற மக்களுக்கு அறிவுரையாக உபதேசமாக வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து ஏராளமான அருட்கொடைகளை இந்த உலகத்தில் வழங்கியிருந்தாலும் கூட இந்த உலகம் என்பது ஒரு அழியக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒரு உலகம் என்று சொல்லி பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் வழங்கியிருக்கிறேன், அதே போல மரணத்தையும் நான் வழங்கியிருக்கிறேன். இந்த இரண்டுமே எதற்காக என்று சொன்னால், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் அழகான செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. இந்த உலகம் என்பது ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஒரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையின்படி இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மனிதர்களாக வாழக்கூடிய நாம் அனைவருமே இந்த உலகத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக எச்சரித்த முக்கியமான எச்சரிக்கைகளில் இந்த மரணம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஓ அக்ஸிரு, நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், சாதாரணமாக நீங்க நினைச்சிட்டு போயிடுங்க என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு மனிதர்களுமே தினந்தோறும் அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மின் ஸிக்ரி ஹாலிமில் லஸாத்தில் மௌத், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் தூக்கி போடக்கூடிய, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளை எல்லாம் அழித்து போடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்கிற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மரணத்தை அதிகமாக நினைக்கிறோமா, அல்லது இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் ஓ அபுனாவுக்கும் ஓ இஹ்வானுக்கும் ஓ அஷீரத்துக்கும் என்று வரிசையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வருகிறான். நபியே, உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அதே போல நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும், உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும், எந்த வியாபாரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த வியாபாரமாக இருந்தாலும், இது அனைத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு விட்டு, அஹப்ப இலல்லாஹி வ ரசூலிஹி
வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிய பிறகு இவையெல்லாம் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் உழைப்பதை விட, போரிடுவதை விட அதிக நேசத்திற்கு உரியவையாக ஒருபோதும் உங்களுக்கு மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, வியாபாரத்தை நேசிங்க, இந்த உலகத்தை நேசிங்க, பொருளாதாரத்தை நேசிங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நிலைப்பை மறக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே இல்லையா? ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்ம மூழ்கி இருக்கிறோமா இல்லையா? எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. பேசுகிற நானாக இருந்தாலும், கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும், மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று உறுதியாக நம்புகிற நாம் அந்த மறுமைக்காக அதிகமான உழைப்பை நாம செலுத்துகிறோமா, அல்லது இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தேடி நாம ஓடி கொண்டிருக்கிறோமா? எல்லாருமே 100% பொருளாதாரத்தை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து, மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் என்கிற அந்த சேமிப்பை மறந்து, மௌத்தான பிறகு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே அந்த சிந்தனையை மறந்து, மரணித்த பிறகு மறுமையில் மன்னரையில் ஒரு விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணையை மறந்து இந்த உலகத்தில் அலட்சியமாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த சகோதரர் மௌத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்முடைய மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? நான் ஒரு 60 வருஷம் வாழுவேன், ஒரு 70 வருடம் நான் வாழுவேன், இன்னும் ஒரு 10 வருடங்கள் கூடுதலாக இந்த உலகத்தில் வாழுவேன் என்று சொல்லி இங்க இருக்கிற யாருமே நிரந்தரமாக நம்மால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அழியக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம மௌத்திற்கு முன்னாடி அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம எப்படி வாழுகிறோம், மறுமை நம்புகிற நாம மறுமைக்காக என்று சேர்த்து வைத்திருக்கிறோம் என்கிற பல்வேறு செய்திகளை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மௌத்தை நினைச்சு பாருங்கன்றாங்க. மௌத்தை நினைங்க, மௌத்தை நினைச்சாதான் மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக நீங்கள் எதை சேர்த்து வச்சிருக்கிறீங்க என்கிற சிந்தனை உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றது கிடையாது. மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நஹ்னு கதர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து ஒரு சவாலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுக்கிறான். என்ன சவால்? இந்த மரணத்தை நான் நிர்ணயிச்சிருக்கிறேன், இந்த மௌத் இருக்குது, மரணம் இருக்குது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு மௌத்து வராதுங்க. அல்லாஹ்வாகிய நான் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உங்களுக்கு மௌத்தை நாடி இருக்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் கண்டிப்பாக மௌத் எங்களுக்கு உங்களுக்கு வந்து தீரும் என்று அல்லாஹ் சொல்றானே இல்லையா? நாம நினைச்சு பார்த்திருப்போமா? இந்த சகோதரர் இன்றைக்கு இந்த ஜனாதாவாக மாறி இருப்பார் என்று சொல்லி, மௌத்தாகி இருப்பார் என்று சொல்லி ஒரு வாரத்திற்கு முன்னாடி, 3 நாட்களுக்கு முன்னாடி யாராவது சிந்திச்சு பார்த்திருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளினுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, திடீர் மரணங்கள் என்பது அதிகமாக நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர், நம்மோடு பழகியவர், நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர், நம்மோடு உறவாடி கொண்டிருந்தவர் இன்றைக்கு இந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாளை நம்முடைய நிலை என்ன என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய பல்வேறு செய்திகளும் இருக்கிறது. என்ன செய்தி? பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மௌத்தின் மூலமாக பல்வேறு சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தானே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு பிறந்த பெரும்பாலான குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை கொடுத்தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த கொஞ்ச நாட்களிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே இறந்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை மௌத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? மௌத் என்பது சோதனை. எப்படி பல வழிகளில் அல்லாஹ் சோதனையை தருகிறானோ அதே போல மௌத்தின் மூலமாக அல்லாஹ் கண்டிப்பாக சோதனை தருவான் என்பது நமக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற ஒரு பாடம். குடும்பத்தாராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு உங்களுடைய தந்தை மறைத்திருக்கிறார், உங்களுடைய சகோதரன் மறைத்திருக்கிறார், உங்களுடைய உறவு மறைத்திருக்கிறார். நாளை நாமும் மரணிப்போம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நம் அனைவரையுமே ஒன்று சேர்ப்பான் சொர்க்கத்திலே என்கிற நம்பிக்கையோடு இறந்தவருக்காக அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தார்களுக்கு நாம சொல்லக்கூடிய செய்தி, சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பல்வேறு பாடங்கள், பல்வேறு படிப்பினைகள் அடங்கி இருக்கிறது. இந்த மன்னரை நீங்க ரொம்ப அதிகமாக நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இந்த சபையில குழுமி இருக்கிறோம். நாம இந்த பயான் முடிந்த பிறகு, துவாவை கேட்ட பிறகு கடைசியாக இந்த ஜனாசா செய்ய இருக்கிற ஒரு ஓசை என்னன்னா, இந்த உலகத்திற்கும் இந்த ஜனாசாவிற்கும் கடைசியான தோல்வி என்னன்னா, நம்முடைய காலடி ஓசைகளை இந்த ஜனாசா செவியேற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கடைசி உறவு அதுதான், நமக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு அதுதான். அதற்கு பின்னாடி வானவர்கள் வருவாங்க, விசாரணை ஆரம்பிப்பாங்க. விசாரணையில் வெற்றி பெற்றால் அவர் வெற்றியாளராக புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குவாரு. ஒருவேளை தோல்வியாளராக இருந்தால் நரகத்தினுடைய பல்வேறு தண்டனைகளை பெறுவார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நல்லவர்கள் அனுபவிக்கிற பல்வேறு இன்பங்களை பற்றியும், அதே போல தீயவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், இந்த மார்க்கத்தை மறந்தவர்கள் அவங்க அனுபவிக்கக்கூடிய பல்வேறு வேதனைகளை பற்றி சொல்றாங்க. இல்லையா கட்டுக்கதையாங்க, இதெல்லாம் கட்டுக்கதையா? மௌத்தான பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? இதெல்லாம் கட்டுக்கதையா? கட்டுக்கதை கிடையாது. அல்லாஹ் உறுதியாக சொல்லி காட்டுகிறான். மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட பிறகு, எலும்போடு எலும்பாக ஆகிவிட்ட பிறகு மனிதர்களை மீண்டும் நாம எழுப்புவோம் என்பதில் மனிதர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, மௌத்தாயிட்ட பிறகு, மறைத்த பிறகு மீண்டும் அவர்களை எழுப்பி ஒரு நாளில் அவர்களை விசாரிப்பேனே, அந்த விசாரணை என்பது பொய்யா என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அலட்சியமான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமை என்பது உண்மையான வாழ்க்கை, மறுமை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. மறைத்த பிறகு யாரும் யாருக்குமே எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாது. உறவுகளாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும் இந்த மன்னரையோடு நம்முடைய தொடர்புகள் எல்லாம் மருந்து விடுகிறத தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தான பிறகு 3 காரியங்கள் அந்த மனிதனை பின்தொடர்ந்து செல்லுகிறது. அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய நல்ல அமல்கள் இருக்குதா இல்லையாங்க? இந்த 3 காரியங்களில் 2 காரியங்கள் அவரை விட்டு திரும்பி சென்று விடுகிறது. குடும்பமாக இருந்தாலும், அவர் என்னதான் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தாலும் கூட இந்த 2மே அவருக்கு மன்னரில் எந்த ஒரு பயனும் தருவது கிடையாது. அவர் இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கையை வாழ்ந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று அவரை முன்மாதிரியாக கடைபிடித்து இந்த உலக வாழ்க்கையை அழியக்கூடியது, மறுமைதான் நிரந்தரம் என்று சொல்லி உறுதியாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால், நல்ல அமல்கள் அவரோடு மன்னரையில் அவருக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது என்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நாம அதுல உறுதியானவர்களாக மாற வேண்டும். இறந்திருக்கிற அந்த சகோதரருக்காக அதிகமான பாவ மன்னிப்பை நாம தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவர் மரணித்த பிறகு அந்த மரணித்த சகோதரர் அல்லது சகோதரிக்காக, அவருடைய உறுதிப்பாட்டுக்காக, மன்னரை விசாரணையில் அவருக்கு கேட்கப்படுகிற கேள்விகளுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் அதிகமாக அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அழகிய ஒரு துவா, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, இவருடைய தவறுகளை எல்லாம் அலட்சியப்படுத்துவாயாக, இவருக்கு உன்னுடைய மன்னிப்பை வழங்குவாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருடைய பாவங்களை எல்லாம், தவறுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் தண்ணீராலும் ஆனங்கட்டியாலும் ஒரு வெண்ணிற ஆடையை வெள்ள ஆடையை தூய்மைப்படுத்துவது போல இவருடைய பாவங்களை எல்லாமே அல்லாஹ் கழுவிடுவாயாக, இவருக்கு இங்கு இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை மறுமையை தருவாயாக, இவருக்கு இங்கு இருந்த துணையை விட சிறந்த ஒரு துணையை மறுமையை தருவாயாக என்று சொல்லி ஒரு அழகான ஒரு துவாவை, அழகான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இறந்தவருக்காக தனிப்பட்ட முறையிலே அதிகமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, குடும்பத்தார் சார்பாக ஒரு அறிவிப்பை நாம் சொல்லிக் கொள்கிறோம்.
மனிதன் என்கிற அடிப்படையிலே எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான், யாரும் அழுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் இறந்து போன சகோதரர் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது ஏதாச்சும் ஒரு வார்த்தை நம்மை பார்த்து பேசியிருக்கலாம், அதனால் நம்முடைய மனசு காயப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு தவறுகளை மனிதர்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக செய்வார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க ஜனாசா சபையில கேட்டிருக்கிறாங்க. மனிதன்கிற அடிப்படையில் இவர் செய்த அந்த தவறுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக பொறுத்து, அல்லாஹ்விற்காக அலட்சியப்படுத்தி நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஏதாவது ஒரு கடன் இவரு உங்ககிட்ட வாங்கி இருந்தாலோ பெற்றிருந்தாலோ அவருடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க அணுகி அதற்கான பொறுப்பை அவங்க சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்களை அணுகி நீங்கள் அந்த கடனை திரும்ப பெற்றும்படி நீங்கள் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு அறிவிப்பை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்விற்காக இவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த கூலிக்காக அதிகமாக பிரார்த்தனைகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.